இந்தியாவுக்கு வந்த முதல் கிரீக் அலெக்சாண்டர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அலெக்சாண்டர் இல்லை. அலெக்சாண்டருடைய தாத்தா பிறக்கிறதுக்கு 100 வருஷம் முன்னாடியே ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்துட்டார். இன்ஃபேக்ட் அவர் தான் இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் வெஸ்டர்னர், ஃபர்ஸ்ட் கிரீக். வந்தவர் சும்மாலாம் இல்லை. அவர் வந்து இண்டஸ் ரிவர், சிந்து நதி, அதை நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் மொத்தமாக நேவிகேட் பண்ணி இண்டஸ் ரிவர் எந்தெந்த ஊர் வழியெல்லாம் போகுதுங்கிற ரூட்டையும் மேப் பண்ணார். இவருக்கு இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் எத்தனோகிராஃபர், ஏஷியன் ஜியாகிரபியினுடைய தந்தை இப்படிங்கிற பட்டமெல்லாம் இருக்கு. ஆனால் அதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இவருடைய பேர் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவரை பற்றி எந்த ஒரு ஸ்கூல் புக்லேயும் இல்லை, இந்தியாலையும் இல்லை, ஏன் கிரீஸ்லேயே கூட இல்லை. இவரோட பெயர் தான் ஸ்கைலாக்ஸ், ஸ்கைலாக்ஸ் ஆஃப் கேரியாண்டா. இவரை பற்றியும் இவருடைய ஜேர்னி பற்றியும் தான் இந்த வீடியோ. வணக்கம், என்னோட பேர் சந்தானம். ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் இந்த ரெண்டு ஃபீல்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஆரம்பித்தது தான் இந்த சேனல். இப்போ வாங்க, யார் இந்த ஸ்கைலாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கைலாக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிரீக் மொழி பேசுகிற ஒரு நபர் தான். இவர் வாழ்ந்தது கேரியாண்டா அப்படிங்கிற ஒரு ஊரில். கேரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற டர்க்கி, மாடர்ன் டே டர்க்கி, அதில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய கிரீக் பேசுகிறவங்களாம் இருந்தாங்க. அதில் ஸ்கைலாக்ஸும் ஒருத்தர். ஸ்கைலாக்ஸ் ஒரு நல்ல நேவிகேட்டர். கடல் வழியாவோ நதி வழியாவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகிறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மேப் பண்ணுறதுல அவர் ரொம்ப கை தேர்ந்தவர். இப்போ இந்த ஸ்கைலாக்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, இண்டஸ் ரிவரை ஃபுல்லாக மேப் பண்ணி காட்டு அப்படின்ட்டு. இப்போ அதுக்காக தான் அவர் கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். மனித வரலாறுலேயே ஃபஸ்ட்டு டைம் ஒரு வெஸ்டர்னர் இந்தியாவுக்கு வர்றது இதுதான். ஸ்கைலாக்ஸ் முதல்ல இந்தியாவில் கால் தடம் பதிக்கிற இடம் எது அப்படின்னா காஸ்படைரஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காஸ்படைரஸ்னா இன்னைக்கு இருக்கிற பெஷாவர் ரீஜன். அவர் எழுதுறாரு, இந்த இடத்த ஆட்சி பண்ணுறவங்க யாரு, பக்தியான்ஸ் அப்படிங்கிறாரு. பக்தியான்ஸ்னா இன்னைக்கு இருக்கிற பக்தூன்ஸ், பத்தான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அவங்க. தன்னுடைய ஜேர்னியை இண்டஸ் ரிவரோட நார்த் பெஷாவர பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சவுத்து வராரு. வர 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 அவர் பார்க்குற சீனெல்லாம் அவ்வளோ பிரமிப்பாக இருக்கு அவருக்கு. நீங்கள் ஸ்கைலாக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு வெஸ்டர்னர் இந்தியாவுக்குள்ளே கால் தடம் பதிக்கிறாரு. அண்ட் இவருக்கு இந்தியாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கே இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாது. இந்தியானா எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்தாலும் இவர் தான். எப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க, என்ன மாதிரி விலங்குகள்லாம் இருக்கும், நிலப்பரப்பு எப்படி இருக்கும், இங்கே இருக்கிற வளம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கண்கூட முதல்ல பார்த்தாலும் இவர் தான். இவர் சிந்து நதி ஓரமாக crocodiles, அதாவது முதலைகளை பார்க்குறாராம். நிறைய பறவைகளை பார்த்துருக்கிறாரு, நிறைய மக்களை பார்த்துருக்கிறாராம். சிந்து நதி ஓரமாக இருக்கிற ஒரு ராஜாங்கம், அந்த ராஜாங்கத்தில் எந்த மாதிரி ராஜாக்கள்லாம் ஆட்சி பண்ணுறாங்க, அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுக்கு என்ன படைபலம் இருக்குது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாராம். அண்ட் மொத்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்லேயே யானையை பார்த்த முதல் ஆளும் இவரை தான் இருப்பார். இந்தியாவை பற்றியும், இந்திய மக்களை பற்றியும், இந்திய ராஜாங்கங்களை பற்றியும், நிலப்பரப்பை பற்றி, இங்கே பார்க்குற விலங்குகள், பறவைகளை பற்றி, இது எல்லாத்த பற்றியும் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இண்டஸ் ரிவருக்கு 2 பக்கமும் எவ்வளோ செழிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் விளக்குறாராம். இப்படி இண்டஸ் ரிவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் அவர் நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே சவுத் வராரு. வந்து அரேபியன் சீல இண்டஸ் ரிவர் ஜாயின் பண்ணுற இடத்தையும் அவர் நோட் பண்ணுறாரு. அரேபியன் சீ வரைக்கும் வந்தவர் சும்மா இல்லை. இப்போ அப்படியே அவர் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக வெஸ்டர்ன் சைடு திரும்பி கரையை ஓட்டுனாப்லேயே அப்படியே நேவிகேட் பண்ணுறாராம். அவர் நேவிகேட் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் கூட நியூஸில் வரும், அந்த இடத்த தொட்டு அப்படியே அங்கேருந்து ஏடன், ஏமனுடைய போர்ட் ஏடன், அந்த இடத்த தொட்டு அப்படியே செங்கடலுக்கு போகிறாரு. அப்படியே அங்கேருந்து செங்கடல் வழியாக, அதாவது ரெட் சீ வழியாக ஈஜிப்ட் வரைக்கும் போகிறாராம். ஈஜிப்டில் சூவேஸ் கெனால் இன்னைக்கு இருக்குல்ல, அந்த சூவேஸ் ரீஜன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பொடிநடையாக நடந்து அப்படியே தன்னுடைய சொந்த ஊருக்கு வழியை ரீட்ரேஸ் பண்ணுறாராம் அவர். இந்த ஜேர்னி மொத்தத்துக்கும் அவருக்கு எடுத்துக்கிட்ட டைம் 30 மாதம், அதாவது 2.5 வருஷம். இந்தியாவில் ஆரம்பித்து ஈஜிப்ட் வரைக்கும் ஒரு ஃபுல் சீ ரூட்டை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, இவ்வளோ பெரிய ஜேர்னி ஏன் இவர் பண்ணுறாரு? யார் இவர் பண்ண சொன்னது? சொன்னது சாதாரண ஆள் இல்லை, பெர்ஷியாவினுடைய எம்பரர் டாரியஸ். தன்னுடைய எம்பையர், அதாவது அக்கிமெனிட் எம்பையர், இது உலகத்தில் இருக்கிற எல்லா சிவிலைசேஷன்ஸையும் ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சி கீழே, ஏன் ஆட்சி கீழே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. இதை மனசில் வச்சுட்டு அவர் யூரோப்புக்குள்ளே படையெடுத்து போகிறாரு, ஆப்பிரிக்காவுக்குள்ளே படையெடுத்து போகிறாரு, ஏஷியாவுக்குள்ளேயும் படையெடுத்து வராரு. ஆக மொத்தம் 3 கண்டத்தை தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்த ஒரு பேரரசர். இவர் தன்னோட எம்பையரை ஈஸ்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராரு. ஆனால் வர வர இண்டஸ் ரிவர் பக்கம் வந்துட்டாரு. ஆனால் இண்டஸ் ரிவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. இண்டஸ் ரிவர் எந்த இடத்துல அரேபியன் சீயை போய் மீட் பண்ணுதுங்கிறது தெரியாது.
அண்ட் இண்டஸ் ரிவரை சுற்றி இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ராஜாக்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, தன்னோட ஆட்சியை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்றது தெரியாது. இது எல்லாத்தையும் வேவு பார்க்கணும், அதாவது ரெகானசன்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்பிக்கையான அண்ட் திறமையான ஒரு ஆளை அனுப்பிச்சு வைக்கணும். அந்த ஒரு ஆள் தான் ஸ்கைலாக்ஸ். ஸ்கைலாக்ஸ் இண்டஸை ஃபுல்லாக நேவிகேட் பண்ணி அரேபியன் சி வரைக்கும் என்ன ரூட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஸ்கைலாக்ஸ் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து 1-2 வருஷத்துலேயே ஈஸ்டில் படையெடுத்து, இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்து இன்னைக்கு இருக்கிற பஞ்சாப், சிந்த் ரீஜன் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த இண்டஸ் பேசினையும் பிடிச்சிடுறாரு. இதுக்கு அவர் ஹிந்து குஷ் ப்ராவின்ஸ் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. தன்னுடைய எம்பையர் எவ்வளவு பெருசு, அதில் என்னென்ன கிங்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக கல்வெட்டுகளில் அவர் குறிப்பிடுறாரு. பெஹிஸ்டூன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல ஹிந்து குஷ் அப்படிங்கிறதும் என்னுடைய ராஜாங்கத்துக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறத பெருமையா சொல்றாரு. நஷ்கி ருஸ்டம் டூம் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு, அது டாரியஸோடைய ஓன் டூமோட இன்ஸ்கிரிப்ஷன். அதுலயுமே ஹிந்து குஷ் ரீஜன் அப்படிங்கிறது என்னுடைய ராஜாங்கத்துல ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த எல்லாத்த விட பெர்செபோலிஸ்னு ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒன்று கட்டியிருக்காரு. இந்த கோட்டையிலுமே ஹிந்து குஷ் ப்ராவின்ஸ்ல இருந்து என்னுடைய மக்கள் இங்க வந்தாங்க, வந்து எனக்கு மரியாதை செலுத்தினாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு டாரியஸ். கான்குவெஸ்ட்டை தாண்டி டாரியஸ்க்கு இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதுதான் ட்ரேடு. இவர் இண்டஸ் ரிவரை நேவிகேட் பண்ணதுக்கு மட்டும் ஆள் அனுப்பிச்சவர் கிடையாது, இவர் நைல் ரிவரை நேவிகேட் பண்ணுறதுக்கும் ஆள் அனுப்பிச்சவர். இன்ஃபேக்ட் என்ன பண்ணாருன்னா, நைல் ரிவர்லேருந்து ரெட் சீயை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கெனாலே பில்ட் பண்ணிட்டாரு. இவருடைய திட்டம் இந்தியாவினுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட், இண்டஸ் ரிவர் நார்த்தில் ஆரம்பித்து இங்கே ஈஜிப்டில் கெய்ரோ, லக்சர் மாதிரி இடத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு, சி வழியாக கப்பல் வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரேடிங் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மொத்த நேவிகேஷனும் பண்ண வச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரேடு இன்னைக்கு கூட நடக்கல. 2500 வருஷத்துக்கு முன்னாடி டாரியஸ் இதெல்லாம் யோசிச்சிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டாரியஸ்க்கு ஒரே ஒரு முக்கியமான ராஜதந்திரம் தெரியும். ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணினா தான் பொலிட்டிக்கல் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்தியன் ட்ரேடு, இஜிப்சியன் ட்ரேடு, யூரோப்பியன் ட்ரேடு, பெர்ஷியன் ட்ரேடு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இவங்க எல்லாருமே சேர்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏங்க, ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்ணால் பொலிட்டிக்கல் பவர் நம்மளுக்கு கிடைச்சிருமா என்ன? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு சைனா ஏன் சவுத் சைனா சீயை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தான். அமெரிக்காவில் இன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? பணமா கனல் எங்களுக்கு வேணும், நாங்கள் திருப்பி எடுத்துக்க போகிறோம்னு சொல்கிறாரா? ஏன்? ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. எங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸை நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஈரான் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு ஏன் 1000 வருஷம் முன்னாடி ராஜேந்திர சோழர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே போயிட்டு அங்கே இருந்த எல்லா ஐலண்ட்ஸும், அங்கே இருந்த எல்லா நாட்டையும் பிடிச்சாரு. ஏன்? ட்ரேடும் ட்ரேட் ரூட்டோடைய கண்ட்ரோலும் தாங்க பாலிடிக்ஸ். இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி டாரியஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதில் டாரியஸை பற்றி இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் டாரியஸால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுக்கு, அதுவும் குறிப்பாக இண்டஸ் பக்கம் அவர் வந்து எல்லா இடத்தையும் பிடிக்க முடிஞ்சதுக்கான காரணம் ஸ்கைலாக்ஸ் தான். ஸ்கைலாக்ஸ் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸ்கைலாக்ஸ் ஒரு புக்கு எழுதினதா சரித்திரத்தில் இருக்குது, ஆனால் அந்த புக்கு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த புக்கை பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிப்ளஸ் அப்படின்னா கிரீக் மொழியில் அ செயிலிங் கைடு அப்படின்னு அர்த்தம். இந்த புக்கை படித்து இந்த புக்கில் என்ன இருக்குங்கிற குறிப்பை பிற்காலத்தில் வந்த ஹெரோடாட்டஸ்ங்கிற ஒருத்தர் எழுதினார். அவர் எழுதின குறிப்பை வச்சு தான் ஸ்கைலாக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், இந்த ஜேர்னியை பண்ணினார், இந்த மாதிரி ஒரு புக்கு எழுதினாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்தியாவை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் அவர் எழுதின குறிப்புகள் தான் பிற்காலத்தில் வந்த அலெக்சாண்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துதான். இவ்வளவு இம்பேக்ட்ஃபுல்லான பர்சன் ஸ்கைலாக்ஸ். ஆனால் இவர் வாழ்ந்த ஊர்லேயும் சரி, இவர் நேவிகேட் பண்ணி ட்ராவல் பண்ண எல்லா ஊர்லேயும் சரி, இவரை யாருன்னே தெரியாது. இவருக்குன்னு சொல்லிட்டு எந்த மான்யூமெண்ட்டும் கிடையாது. ஸ்கைலாக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், இப்படி ஒரு ஜேர்னி பண்ணினாருன்னு ஹெரோடாட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் ஒரு 7 வரி எழுதாமல் இருந்திருந்தாருன்னா இவர் வாழ்ந்ததுக்கான தடயமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. பட் இப்போ ஸ்கைலாக்ஸை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றியோ இல்லாட்டி என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நீங்கள் நினைச்சாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம்.